பாதிக்கப்பட்ட இந்த இளைஞர்கள் பாமக நிர்வாகின்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றது மகா வடிகட்டின போய். யாதவ் எப்படி உங்க கட்சியில் இருக்கிறார்? தமிழரசன் தமிழரசனுடைய அப்பா இப்பதான் செத்து போனார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஏற்கனவே இதே மாதிரி நடந்த ஒரு கலவரத்துல மண்டையில் அடிபட்டு கோமால இருக்கு. நம்மள குடிக்கிறவங்களை அடிச்சு விரட்டினது யாரு? பிரேம். அதனால பிரேமை தீர்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இவங்க காலையில இருந்து பிரேமை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க போறான், எங்க வரான், கிரிக்கெட் ஆடுவான், கிரிக்கெட் ஆடிட்டு எத்தனை மணிக்கு போவான், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு கரெக்டா 3 பேர் பிரேம் வர்ற இடத்துல அந்த பிரிட்ஜ் மேல கரெக்டா உட்காந்துக்கிறாங்க. அடுத்தது சங்கர்ன்றவர் தான் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் பெட்ரோல் தயாரிச்சு வாங்கின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணின்னு வராரு. இப்போ பிரேமும் வெங்கடேசனும் 2 வீலர்ல வந்து நிக்கிறாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடி தாங்க முடியாம இவனுங்க ஓடுறாங்க. அந்த சங்கரம் வந்து ஜாயின் பண்ணிக்கின்னு அந்த பெட்ரோலை எடுத்து இவங்க மேல போடுறாங்க. அதை தடுத்து திரும்ப போட்டது தான் இந்த பிள்ளைங்க பண்ண பெரிய வன்முறை சம்பவம். இந்த அறிக்கையை நான் கொடுக்கல, இந்த அறிக்கையை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர் கொடுத்தது. இந்த 2 வருஷத்துல அதே ஊர்ல நடந்த கொலைகள், ஒரு பையனை கல்ல கட்டி கிணத்துல அப்படியே இறக்கி அவன் சாகர வரைக்கும் சுத்தி 5 பேரும் உட்காந்து ரசிச்சுட்டு செத்துட்டு பிறகு தூக்கி போட்டு போனாங்க. இது பண்ணது வன்னியர். அடுத்து லாரன்ஸ் என்ற பையன் இதே ஊர்க்காரன் மீன் பிடிக்கிறதுக்கு ஏரிக்கு போயிருக்கிறான். கல்லுலயே அடிச்சு கொண்டானாங்க வன்னியர்கள். மக்கள் தேசத்தினுடைய மாவட்ட செயலாளர் விவேகானந்தன் சொல்லிட்டு ஒரு தம்பி, அந்த தம்பியையும் முகமே பார்க்க முடியாத அளவுக்கு செதிலா வெட்டி அப்படியே போட்டாங்க வன்னியர்கள். இத்தனை கொலைகளுக்கும் என்னைக்காவது விடுதலை சிறுத்தைகள் பாமக அப்படின்ற ஒரு கட்சி நாங்கள் சொல்லியிருப்போமா? இங்க இன்னொரு கம்மாங்குப்பன்ற ஒரு தேவிக்குப்பம் சட்டமன்றத்துக்கு பையன் இளவரசன் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சுவன், மெட்ராஸில் ஒர்க் பண்ணுறான். வீட்டுக்கு வந்தான், ஒரு கஞ்சா அடிக்கிற ஒரு குறுக்கி பையன். அவன் பக்கா அவன் பாமக. அவன் இந்த பையனை ஒளிஞ்சு இருந்து பைக்கில் வரும்போது அப்படியே திரும்பி கத்தி வச்சு போய்த்தான். செம்மாங்கப்போம் கொடூரமா ஒன்றுமே இல்லை. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி காடு வெட்டி குரு வந்து அங்கே பேசிட்டு போயிருக்கேன். நான் அதுக்கு தான் கொலை பண்ணேன். அவன் உள்ளதாக இருக்கிறான். இப்போ என்ன ரீசனுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ கொடூரமாக இந்த மக்கள் மேலே இப்படி ஏவி விடுறீங்க? ஏவி விட்டதும் மட்டும் இல்லாமல் இவன் தற்காப்புக்கு இல்லைன்னா இன்னைக்கு 2 பேர் செத்துருக்க வேண்டியது பிரேமு வெங்கடேசனுடைய பணத்தை தான் நாங்கள் வாங்கி வச்சுக்கின்னு முறையிட்டு இருந்திருக்கணும். கொஞ்சம் மாறி அவன் எடுத்துன்னு வந்து ஆயுதத்தை அவன் மேலே போட்டதுக்கு இவ்வளோ பெரிய பழி. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் திரு நீல சந்திரகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூரில் வந்து பாமகவை சேர்ந்த 2 நிர்வாகிகளை வந்து விசிகாவை சேர்ந்த 6 நபர்கள் வந்து பெட்ரோல் ஊற்றி கொடூரமாக எரித்ததாக வந்து குற்றம் சாட்டியிருக்காரு பாமகவுடைய தலைவர் அன்புமணி அவர்கள். அதை எப்படி பார்க்குறீங்க அந்த குற்றச்சாட்டை? இல்லை, நீங்கள் சொன்ன வார்த்தையிலேயே எல்லாமே பொய்யா இருக்குது. பெட்ரோல் குண்டு அப்படிங்கிறது ஒன்று பொய், 2வது பாமகவினர்ன்றது 2வது பொய், 3வது விடுதலை சிறுத்தைகள்ன்றது பெரிய பொய். அதே மாதிரி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களா அப்படின்றதும் ஒரு பொய். இப்போ பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர்களில் தமிழரசன்றவர் வந்து யாதவ். ஆனால் எது எப்படி இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரியான வன்முறை சம்பவத்தை வந்து மிகவும் கண்டிக்கிறோம். எப்பேற்பட்டவன் இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள், அதில் மாற்று கருத்து கிடையாது. இதில் என்ன பெரிய ஆபத்துனா, இப்பேற்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், ஒன்றிய அமைச்சராக இருந்தவர், அதுலேயும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், நல்ல மெத்த படித்தவர், அவர் ஏன் இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் அவர் பக்குவம் அடையலையா, அல்லது திட்டமிட்டு இந்த மாதிரியான ஒரு அஜெண்டாவை நிறைவேற்றத்துக்கு இவங்க தயாராகிட்டாங்களா? ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டமான சோஷியல் இன்ஜினியரிங், தலித் வெறுப்பு அரசியலை பாமக தொடர்ச்சியாக பண்ணது, அதை இப்போ இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது கண் கூட தெரியுது. ஏன்னா இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் வந்து நெல்வாய் கண்டிகின்ற கிராமத்தை சார்ந்தவங்க. குற்றவாளிகளாக கருதப்படக்கூடிய பிரேம் வெங்கடேசன்றவங்க வந்து திருமால்பூர் காலனியை சார்ந்தவங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில 3.5 கிலோமீட்டர். ஆனால் நெல்வாய் கண்டிகையை சேர்ந்த அத்தனை சாதி இந்துக்களும், அதில் வன்னியர் இருப்பாங்க, யாதவ் இருப்பாங்க, முதலியார் இருப்பாங்க, எல்லாருமே சேர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 30-40 பேருக்கு மேலே திருமால்பூரில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில் தான் இவங்களுக்கு
குடிக்கிறதுக்குண்டான பாரா வச்சுட்டு இருப்பாங்க. ம். அங்கே ஒரு நதி போகும், ம். அது மேலே ஒரு பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜு ஃபுல்லாக இவங்க தான் உட்காந்துருப்பாங்க. ம். இப்போ காலனிக்கு போகக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த வழியாக தான் போகணும் வரணும். ஆனால் மொத்த ஆதிக்கமும் நெல்வாய் கண்டிகை சேர்ந்த சாதி இந்துக்கள் ஒட்டு மொத்தமாக சமூக விரோத கூட மாதிரி அந்த ஸ்கூலை நைட்டில் பயன்படுத்துவாங்க. குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, எல்லா விதத்துலையுமே செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி திருமால்பூரில் ஊரும் இருக்குது, அந்த ஊர் இளைஞர்களும் சேர்ந்து அவங்க கூட படிப்பாங்க. இப்போ நெல்வாய் கண்டிகையில் இருக்கிறவங்க நல்ல வசதி வாய்ப்போட ஃபைனான்சியராக இருப்பாங்க. திருமால்பூர் கிராமத்தை சேர்ந்த காலனிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஊருக்காரங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மிடில் கிளாஸ் கீழே ஒரு லோயர் மிடில் கிளாஸ் இந்த ரேஞ்சில் இருப்பாங்க. அந்த ஊர்க்கார தம்பிகளும் சேர்ந்து இவங்க கூட சேர்ந்து போய் தான் உக்காந்து குடிக்கிறது, அல்லாத கரெக்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி சாயங்காலம் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்துறதா இவங்கெல்லாம் திட்டம் போட்டு வந்துருக்குறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் சூர்யா, அவன் தான் பிரேமுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், மச்சான் அந்த மாதிரி வந்து சிலை அடிக்கிறதுக்கு இவனுக்கு பேசிட்டு இருக்கிறாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே பிரேம் காலனியில் சொல்லி 50-60 பேர் சேர்ந்து வந்து இந்த குடிச்சுன்னு இருக்கிறவங்கெல்லாம் வந்து திட்டி தோர்த்தி அமைச்சிடுறாங்க. போலீஸுக்கு புகார் கொடுத்துட்றாங்க. போலீஸ் நைட்டோ ஃபுல் ரவுண்ட் வந்துடுறான். 144 போடாத குறையா ஃபுல் பந்தோபஸ்து போலீஸு திருமால்பூர் அம்பேத்கர் சிலைக்கு 15ஆம் தேதி இரவே கொடுத்துட்டாங்க. இதுதான் ஆரம்ப புள்ளி. இப்போ 16ஆம் தேதி பொழுது வெடிது, 17 வருது. இப்போ இந்த சம்பவத்துக்கு யார் தடுத்து நிறுத்தது? பிரேம். அன்னைக்கு ஊர் ஜனங்களோட சேர்ந்து வந்து நம்மளை குடிக்கிறவங்களை அடிச்சு விரட்டினது யாரு? பிரேம். அதனால பிரேமை தீர்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இவங்க காலையிலேருந்து பிரேமை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகிறான், எங்கே வரான், கிரிக்கெட் ஆடுவான், கிரிக்கெட் ஆடிட்டு எத்தனை மணிக்கு போவான், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக 3 பேர் பிரேம் வர்ற இடத்துல அந்த பிரிட்ஜு மேலே கரெக்டாக உட்காந்துருக்குறாங்க. அடுத்தது சங்கர்ன்றவர் தான், வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், பெட்ரோல் தயாரித்து வாங்கின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணின்னு வராரு. இப்போ பிரேமும் வெங்கடேசனும் 2 வீலரில் வந்து நிற்கிறாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடி தாங்க முடியாமல் இவனுங்க ஓடுறாங்க. அந்த சங்கரம் வந்து ஜாயின் பண்ணிக்கின்னு அந்த பெட்ரோலை எடுத்து இவங்க மேலே போடுறாங்க. அதை தடுத்து திரும்ப போட்டது தான் இந்த பிள்ளைங்க பண்ண பெரிய வன்முறை சம்பவம் அப்படின்றது இதில் குறிப்பிடத்தக்கது. இந்த அறிக்கையை நான் கொடுக்கல, இந்த அறிக்கையை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர் கொடுத்துருக்கிறார். தெல்ல தெளிவா என்ன நடந்தது, ஏன் நடந்தது, என்ன சம்பவம், இவங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட இந்த இளைஞர்கள் பாமக நிர்வாகின்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றது மகா வடிகட்டின போய். யாதவ் எப்படி உங்க கட்சியில் இருக்கிறார்? தமிழரசன், தமிழரசனுடைய அப்பா இப்பதான் செத்து போனார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஏற்கனவே இதே மாதிரி நடந்த ஒரு கலவரத்துல மண்டையில் அடிபட்டு கோமால இருந்தவர். இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல இன்னும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் வந்து அந்த எரிக்கப்பட்ட அந்த இளைஞர்களை பார்த்த உடனே எமோஷனல்ல கூட இப்படி பேசியிருக்கலாம், தப்பில்லை. யாருக்குமே அந்த வலியும் வேதனையும் இருக்க தான் செய்யும். இந்த குடும்பத்தாருக்கு, அவங்க உற்றார் உறவினருக்கு, இந்த பசங்களுடைய மனைவி குழந்தைகளுக்கு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதே வலியும் வேதனையும் தான் தலித் மக்களுக்கும் இருக்குதுன்றத அன்புமணி ராமதாஸ் உணரணும். அதிகபட்சம் இல்லை, இந்த 2 வருஷத்துல அதே ஊர்ல நடந்த கொலைகள், ஒரு பையனை கல்லை கட்டி கிணத்துல அப்படியே இறக்கி அவன் சாகிற வரைக்கும் சுற்றி 5 பேரும் உக்காந்து ரசிச்சுட்டு செத்துட்டு பிறகு தூக்கி போட்டு போனாங்க. இது பண்ணது வன்னியர்கள். அடுத்து சூர்யா, அர்ஜுன், சோமனாபுரம் 2 பேரை வெட்டி படுகொலை பண்ணி அப்படியே ரோட்டில் நாங்கள் தான் அதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணுறோம். வெறும் ரோட்டில் ரொம்ப நிதானமாக வெட்டி 2 பேரை கொள்ளுறாங்க. அதில் ஒரு பையனுக்கு வந்து 1 வயசு குழந்தை, அவன் மனைவி வந்து அழுறது பார்க்கும்போது நம்ம நெஞ்சே அப்படியே என்னடா அப்படின்ற மாதிரி ரொம்ப உடுக்கிடுச்சு. அடுத்து லாரன்ஸ்ன்ற பையன், இதே ஊர்க்காரன்,
மீன் பிடிக்கிறதுக்கு ஏரிக்கு போயிருக்கிறான். கல்லுலேயே அடிச்சு கொண்டானுங்க வன்னியர்கள். அடுத்து மக்கள் தேசத்தினுடைய மாவட்ட செயலாளர் விவேகானந்தன் சொல்லிட்டு ஒரு தம்பி, அந்த தம்பியையும் முகமே பார்க்க முடியாத அளவுக்கு செதிலா வெட்டி அப்படியே போட்டானுங்க வன்னியர்கள். இத்தனை கொலைகளுக்கும் என்னைக்காவது விடுதலை சிறுத்தைகள் பாமக அப்படின்ற ஒரு கட்சி நாங்கள் சொல்லியிருப்போமா? இப்போ இந்த வலியும் வேதனையும் எங்களுக்கு இருக்காதா? நாங்கள் இது எல்லாமே அறவழி போராட்டத்தில் காவல்துறை கிட்ட முறையிட்டு, அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த கொலைக்கு நீதி வேணும், குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு, கைது பண்ணுறதுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் எடுத்த எடுப்புலையே எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் இவர் விடுதலை சிறுத்தைகள் மேலே ஒரு பழியை சொல்கிறாருன்னா இதில் 100% பாஜகவினுடைய குரலாக இன்னைக்கு டாக்டர் அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்கன்றது பகிரங்கமாக சொல்கிறேன். இதுக்கு ஆதாரம் என்னால் கொடுக்க முடியும். இது பாமகவுடைய அன்புமணி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது முதல் முறை கிடையாது. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நெல்வேலி கிராமம் வந்து சூறையாடப்பட்டது, தொடர்ச்சியாக நடக்குதுன்னு முன்வைக்கிறார், குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஒரு கொலை, ஒரு பையனை லாரன்ஸ் ஏரியிலேயே கல்லில் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு, அந்த பலி கொடுத்த ஊருக்காரங்க நெல்வாய் கண்டிகையை போய் தாக்குறாங்க. எதுக்குடா இங்கே வரீங்க, எதுக்குடா இங்கே குடிக்கிறீங்க, எதுக்கு வந்து இந்த மாதிரி கொலை பண்ணுறீங்க இப்படின்றதுக்கு. இதுக்கு பேர் சூறையாடுதலா? சூறையாடுதல்லாம் எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? பாமகவினர் அதே ஊரில் வெங்கடாபுரம்ன்ற ஒரு ஊர், மெயின் ரோடு ஃபுல்லாக இவங்க தான் இருப்பாங்க. இந்த புவியியல் அமைப்பு தெரிஞ்சாதான் உண்மையிலே யார் பாதிக்கப்படுறாங்க, யார் பாதிப்பை உள்ள ஆக்குறான் அப்படிங்கிறது தெரியும். மெயின் ரோட்லேருந்து ஒரு 8-10 கிலோமீட்டர் உள்ளே போனால் தான் ஒரு காலனி இருக்கும். அதுவும் நாம் பார்க்குற மாதிரி ஒரு அடர்த்தியாக பெரும் தொகை மக்கள் தொகை கொண்ட காலனி அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு 20 வீடு அங்கே இருக்கும், இன்னொரு 30 வீடு இந்த பக்கம் இருக்கும். இந்த 20-30 வீட்டுக்காரனை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, துணி ஃபுல்லாக கட்டின்னு, மஞ்சள் பனியன் போட்டுன்னு, பெரிய உருட்டு கட்டை, அதில் முள்கம்பி அதை கட்டின்னு எடுத்துன்னு போயிட்டு அவன் பாட்டு சரம் மாதிரியா அடிச்சு தள்ளுன்னு போயினே இருப்பான். 200-300 பேருக்கு மேலே. இது யார் செய்வா? அப்படி அந்த மக்கள் என்ன பாவத்தை செஞ்சாங்க? இப்படி நான் கண்கூட அந்த கிராமத்தில் போய் பார்க்குறேன். வெறும் குரூப் ஹவுஸ் வீடுங்க. அந்த குரூப் ஹவுஸ் வீட்டில் கூட அந்த ஜன்னலுக்கு வந்து சிமெண்ட் ஜாலி சொல்லுவோம்ல, சின்ன சின்ன அதுதான் ஜன்னல். வெளியில் வந்து மண் அடுப்புங்க, அலுமினியம் குண்டான். எல்லாத்தையும் போய் பார்க்கும்போது அந்த ஜாலியை உடச்சி வச்சிருக்கிறானுங்க. இந்த குண்டானில் இந்த முள் கம்பி ஓங்கி அடிக்கும் போது ஹோல்ஸ் விழும்ல, அந்த அலுமினியம் குண்டானில் இந்த மக்கள் எல்லாம் பயந்துக்குன்னு கழனிக்காட்டில் மலை ஓரத்தில் இப்படி ஓடிடுதுங்க. அதுக்கப்புறம் அந்த அடுப்பையும் உடச்சி போடுறானுங்க. அப்படி என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான வெறி உங்களுக்கு? யார் உங்களுக்கு இது சொல்றா? இப்போ உண்மையிலேயே இந்த மக்கள் உங்களுக்கு எதிர்ச்சி அந்த இடத்துல எதுலையுமே இல்லை. பொருளாதாரத்திலையா இல்லை, ஒரு மாதிரியான அரசியல் அதிகாரமா இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க எப்படி இருந்தாலும் இந்த ரோட்டுக்கு வந்தால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே போக முடியும். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க காலனி மக்கள் சேரிகள் இருக்கக்கூடிய புவியியல் அமைப்பு இப்படிதான் இருக்கும். இந்த ஆண்ட சாதி அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் ஓசியில் வரக்கூடிய இந்த சாதி பெருமையை வச்சுக்கின்னு இவனுடைய கொழுப்பையும் திமிரையும் காட்டக்கூடிய மக்கள் யாரானா இந்த ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் மேல்தான் இவங்களோட வீராப்பையே காட்டுவானுங்க. இறந்து போன அத்தனை பேர் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கேன், அவெல்லாம் அன்னாட காசியா இருப்பான். நல்ல பலம் வாய்ந்த காலனியா இருக்கிறான், எல்லாத்துலேயும் தெளிவாக இருக்கிறான், பொருளாதாரத்தில் இருக்கிறான், அங்கே எட்டு கூட இவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் இவங்க தான் வீரர்கள், சூரர்கள் இப்படி சொல்லின்னு போயிட்டு இருப்பாங்க. இப்போ கூட பெரம்பலூரில் அந்த பையனை கழுத்தெடுத்து போட்டாங்க. அது என்னன்னே இவங்களுக்கு வந்து ரீசனே இருந்திருக்காது. காவல்துறையை அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது கூட ரீசன் இல்லாத ஒன்று சொல்லுவானுங்க. ஒரு முன்விதாரணமா இல்லை, வேற எதனா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எதுவுமே இருந்திருக்காது. பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் அரசியல் அனுபவம் வாழ்ந்தவர். அவர் வந்து நேரடியாக வந்து விசிகாமல குற்றச்சாட்டு வைக்க என்ன காரணம்? இவர் ஆதி காலத்திலிருந்தே தலித் வெறுப்பு அரசியலை மட்டும்தாங்க அவர் பண்ணுவார். 100% 2012 தலித் அல்லாத கூட்டணின்னு இந்தியாவிலேயே யாருமே செய்யாத ஒரு மோசமான சோசியல் இன்ஜினியரிங் எடுத்ததே
டாக்டர் ராமதாஸ் தாங்க. அப்படி எடுக்கும்போது தான் தருமபுரி இளவரசன் படுகொலையை திட்டமிட்டு நடத்தி அங்கே எத்தனையோ கிராமங்கள் சூறையாடப்பட்டு கொளுத்தப்பட்டு எல்லாமே போச்சு. யார் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்குனா? எத்தனை குடிசைகள் எரியப்பட்டது? அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளாம் ஏன்டா வாழறோம், இந்த இடத்துல செத்து போகலாம். அந்த தருமபுரி கலவரத்தில் அப்போ தான் சாப்பாடு வடிச்சிருப்பாங்க போல இருக்குது. இந்த கிராமத்துக்குள்ளே எல்லாம் எரிஞ்சிட்ட பிறகு நாங்களாம் போய் பார்க்குறோம், அந்த வடித்த சாப்பாடு அப்படியே இருக்குது இந்த குண்டானோட. ஜனங்கள்லாம் பயந்து ஓடிட்டு இருக்குது. அந்த குண்டானை பார்த்து எங்கள் பொதுச்செயலாளர் சிந்தனை செலவெல்லாம் ஓன்னு எழுதிட்டார். இப்போ அந்த சாப்பாட்டுக்கு அந்த குழந்தைங்க எத்தனை உட்காந்துருக்கோம். எப்போ அம்மா சாப்பாடு நிமித்துவாங்க, நம்மளுக்கு எப்போ சோறு போடுவாங்க. அது மாதிரி எல்லளவும் இவங்கக்கிட்ட வந்து ஈவு இறக்கமே இல்லாத ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அது இவங்க தான். இங்கே இன்னொரு கம்மாங்குப்பன்ற ஊர், கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி. பையன் இளவரசன், இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படித்தவன், மெட்ராஸில் ஒர்க் பண்ணுறான். வீட்டுக்கு வந்தான், ஒரு கஞ்சா அடிக்கிற ஒரு பொறுக்கி பையன் அவன். பக்கா அவன் பாமக. அவன் இந்த பையனை ஒளிஞ்சு இருந்து பைக்கில் வரும்போது அப்படியே திரும்பி கத்தி வச்சு கழுத்தாடுறான். கெம்மாங்கப்போம் கொடூரமா ஒன்றுமே இல்லை. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி காடு வெட்டி குரு வந்து அங்கே பேசிட்டு போயிருக்கிறார். நான் அதுக்கு தான் கொலை பண்ணேன், அவன் உள்ளதாக இருக்கிறான். இப்போ என்ன ரீசனுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ கொடூரமாக இந்த மக்கள் மேலே இப்படி ஏவி விடுறீங்க? ஏவி விட்டதும் மட்டும் இல்லாமல் இவன் தற்காப்புக்கு இல்லைன்னா இன்னைக்கு 2 பேர் செத்துருக்க வேண்டியது பிரேமு வெங்கடேசனுடைய பணத்தை தான் நாங்கள் வாங்கி வச்சுக்கின்னு முறையிட்டு இருந்துருக்கணும். கொஞ்சம் மாறி அவன் எடுத்துன்னு வந்து ஆயுதத்தை அவன் மேலே போட்டதுக்கு இவ்வளோ பெரிய பழி அப்படி சுமத்துறதா இருந்தால் இவங்களுக்கு நாங்கள் சுமத்தின 1000க்கு மேலே எங்களால் வந்து பழி சுமத்த முடியும். இதெல்லாம் வந்து பழின்றது வேறங்க. அவதூறு, பொய் இதெல்லாம் தனித்தனியாக நம்ம பிரித்து பார்த்தோம்னா இவங்க வாயிலிருந்து வரதெல்லாம் எங்கள் தலைவர் மேலேயும் விடுதலை சிறுத்தைகள் மேலேயும் வெறும் பொய்யை மட்டும் தான் சொல்லுவாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட அப்படியே இரு சமுதாயத்தினருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒதுங்கி போயிடும். ஏன் நடந்துச்சு, இதனுடைய நோக்கம் என்ன, அதுக்கு அடுத்துக்கு போகவே மாட்டாங்க. இப்போ நேற்று பாருங்க ஒரு சம்பவம், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வந்து அம்பேத்கர் உருவப்படம் வந்து அவமதிச்சிருக்காங்க. வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம், அந்த ஊர் பேர் வந்து நெக்குந்தி. அங்கே வந்து பீடம், அம்பேத்கருடைய பீடம், அம்பேத்கர் படிப்பகம், லைப்ரரி, அது அங்கே பீடம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்கே பீடத்தில் பசங்களாம் வராங்கன்றதுக்காக பைக்கில் ஸ்பீடாக போகக்கூடாதுக்கு ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சுருந்தாங்க. இவ்வளோதான். இது போயின்னு வந்துட்டு இருக்கிறானுங்க 2 பேர் பாமகவினர். ஏன் பாமகவினர்னு நான் சொல்கிறேன்றதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். 2 பேர் வந்து கெடபார் எடுத்துன்னு வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கை குத்தி பேத்தி எடுத்து போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய பீடத்தில் சாணியை நிதானமாக ஒன்றும் பயந்துக்கின்னு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டோம்ல உங்களால் என்னடா பண்ண முடியும் இப்படி. இது முழுக்க சிசிடிவி கேமராவும் வீடியோவும் பக்கா எடுத்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு காவல்துறையிலும் புகார் கொடுத்துட்டு அரெஸ்ட் பண்ணல. அந்த நெக்குந்தி கிராம மக்கள் மொத்த பேரும் பெங்களூர் சென்னையினுடைய நெடுஞ்சாலையில் உட்காந்து தர்ணா பண்ணுறாங்க, சாலை மறியல். அதுக்கப்புறமா காவல்துறை அவங்கள அரெஸ்ட் பண்ணி வைக்கிது. இப்போ 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்றா சேர்ந்து சாலை மறியல் உட்காரான். இந்த சாலை மறியலுக்கு எதிராக வந்தது யார் தெரியுங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் TK ராஜா, வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் பொன்னுசாமி. இவங்க 2 பேருடைய தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் வந்து ஸ்டேஷனில் நிற்கிறான். அவங்களை அனுப்பி வெளியில. இது எந்த மாதிரி? உங்க கட்சி கொடியில நீலத்தை நீங்க கலந்து வச்சுருக்கிறீங்க. புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் வழிகாட்டி கார்ல் மார்க்ஸ் எங்களுடைய தந்தை சொல்றீங்க. ஆனா செயல்பாடு அப்போ கலவரத்தை தூண்டுறதுக்குன்னு திட்டமிட்டு இங்க 15ஆம் தேதி அம்பேத்கர் சிலையை உடைக்கிறதுக்கு இங்க திட்டம் போட்டாங்க திருமால்பூர்ல. இப்போ இங்க பீடத்தை சாணி போட்டு பூசிட்டாங்க. இதுக்கு 100க்கு 100 பாமகவினுடைய இந்த அரசியல் வெளியில வந்துடுச்சு. பாமகவுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் கூட தலித்துகள் இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கக்குள்ள அம்பேத்கர் தொடர்ச்சி அவமதிக்க காரணம் என்ன? யாரும் ஒருத்தர் சொல்லுங்க அந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பேருக்குங்க, அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க. நாங்களே விடுதலை சிறுத்தைகளே டாக்டர் ஐயாவை தமிழ் குடிதாங்கி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து தூக்கி சுமந்தோம். 2009 எங்க தலைவர் மறைமலை நகர்ல போரை நிறுத்த சொல்லி
உண்ணாவிரதம் இருந்தார். அந்த 4வது நாள்ல எங்க தலைவருக்கு பழரசம் கொடுத்து உண்ணாவிரதத்தை தடுத்து நிறுத்திட்டு அதனுடைய போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கி அதுக்கு தலைவரா போட்டவரே தமிழ்குடி தாங்கி தான். எல்லா பெரியாரிஸ்டுகளாலையும் தூக்கி கொண்டாடப்பட்டவர் தான் டாக்டர் ஐயா. கம்யூனிஸ்டுங்களா எம்எல் எல்லாருமே மிகப்பெரிய போராளியா தான் ராமதாஸ் வந்து ஃபுல்லா இங்க இருப்பார். ஆனா 2012 என்னைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை ஒரு கையில் எடுத்தாரோ அன்னையிலிருந்து அந்த ராமதாஸை நம்மளால முடியாது. இதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு டாக்டர் அன்புமணி பிஜேபி விட்டுட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனையே அதுதான். அப்பா கூட கொஞ்சம் ஏதோ ரியலைஸ் பண்ணிட்டு வேணாம் பிஜேபியோட அஜெண்டா வேணான்ற மாதிரி ரியலைஸ் பண்றாரு வயசான காலத்துல. ஆனா மகன் வாய்ப்பே இல்லை. அந்த பக்கம் சீமான் பெரியார் வெறுப்பு, இந்த பக்கம் டாக்டர் அன்புமணி விடுதலை சிறுத்தைகள் வெறுப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடி அஜெண்டா தான். வட தமிழகத்துல தொடர்ச்சியா வந்து பாமக விசிக மோதல் போக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு. என்ன காரணம்? பாமக விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றது 2 கட்சிகளுக்கு உண்டான இதுதான். ஆனா வன்னியர் பறையர் இப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துனே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா ஆண்ட சாதி பெருமைகளை இந்த இளைஞர்கள் படிக்காம சுமந்துன்னு இருக்கிறது தான். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட செட்டில் இருக்கக்கூடிய பசங்களாம் எல்லாம் ஒன்றா படித்தோம். நாங்கள் வன்னியர் எல்லாம் ஒன்றா படித்தோம். நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த 25 வருஷத்தில் ஒவ்வொரு காலனியிலும் பார்த்தீங்கன்னா 300-400 பேராவது ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கிறோம். நீங்கள் வட மாவட்டங்களில் எந்த ஊர்லனா போயிட்டு வன்னியர்களுடைய படிப்பு மட்டும் எடுத்து பாருங்களேன். இன்றைக்கும் கட்டட வேலை, சுண்ணாம்பு அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா உடல் உழைப்பு வேலைகளை முக்காவாசி செய்யறது யாருன்னா இவங்க தான் இருப்பாங்க. ஆனால் படிப்பறிவு இருந்திருந்து இதுதான்டா அப்படின்னா ஒருத்தனும் பாமக கலந்துக்க மாட்டான், மற்ற பிறகு வெளியே வந்துட்டு இருப்பான். இதுக்கு அடிப்படை காரணம் பாமகவினர் அந்த மக்களை படிக்காம தடுத்தது தான். விடுதலை சிறுத்தைகள் எல்லாரையும் படிக்க சொல்லி கருத்தியல் ரீதியா அணுவணுவா வளர்ந்தாலும் அங்க கருத்தியல் ரீதியா வளர்ந்து வர்றதுனால நாங்க எந்த விதமான ஒரு தாக்குதலையும் நடத்துனதே கிடையாது. அவர் ஓப்பன் சேலஞ்சா கூட இல்ல இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் இதை பண்ணாங்கன்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஒவ்வொரு கலவரத்திலையும் 27 வருஷமா நாங்க அந்த களத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறோம். மிக கொடூரமா ஈவு இறக்கம் இல்லாம கொலை பண்ணக்கூடிய இந்த செயல்கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஏதோ ஒரு எமோஷனல் மாதிரி திடீர்னு எரிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஆனால் பாதிக்கப்பட்ட பசங்களுடைய வலினான்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இத்தனை வருஷமா அங்கே வலிகளை சுமந்து 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 எங்களுக்கு தெரியும். இந்த குடும்பம் எப்படி அழுவோம், அவங்க அம்மா அப்பா எவ்வளோ வேதனைப்படுவாங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக அவர் யோசிக்கிறார். உன்னை போல் பிறரையும் நேசி, ஓலமும் ஒப்பாரியும் என்னைக்குமே சேரிக்கு மட்டும் சொந்தமானதாக இருக்காது, அது எல்லாருக்குமே கூட சொந்தமானதாக மாறும். அதுதான் இந்த காலம். கூடுதலாக நாங்குநேரியா இருக்கட்டும், வேங்க வயலா இருக்கட்டும், மேல்பாதியா இருக்கட்டும், தொடர்ச்சியா தமிழகத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான வன்முறை வந்து தொடர்ச்சி அதிகரிச்சிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு கட்டினாங்க. ஒன்றிய அரசு ஒரு தொகையை கொடுக்கும், மாநில அரசு ஒரு தொகையை கொடுக்கும். இந்த 2 தொகையும் போட்டு அப்பெல்லாம் ஒவ்வொரு கிராமத்துலையும் போயிட்டு தீண்டாமை ஒழிப்பை பத்தி சொல்லுவாங்க. அதனுடைய சட்டம் எவ்வளவு தீவிரமானது இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. 1967 இந்த தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தீண்டாமை ஒழிப்பினுடைய தலைவராக கக்கன் இருந்தார். அதுக்கப்புறத்துலேருந்து இந்த 67 ஆண்டுகள்ல சுத்தமாக கிடையாது. அப்போ தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, பொதுமக்கள் கிட்ட பொதுவான ஒரு அமைப்பின் மூலமா தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேசணும். அதே நேரத்தில் இன்னொரு பின்விளைவும் அதில் இருக்குது. அது திமுக இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக வரும்போது அவங்களுடைய அமைச்சர்கள் யார் இருக்கிறாங்களோ அந்த அமைச்சர்களுக்கு எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரோ அந்த போலீஸ் அதிகாரிகளே எடுத்துன்னு போட்டுப்பான். இது என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய சமுதாயம், இப்போ வட மாவட்டத்தில் வன்னியர்கள் ஒரு பெரிய சமுதாயம் இருக்கிறாங்க, பறையர்கள் ஒரு சமுதாயமாக இருக்கிறாங்கன்னா, இந்த வன்னிய அதிகாரிகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உளவியல் ரீதியாகவே இவங்க வந்து ஒரு குற்றச்செயலை செஞ்சா கூட நம்ம அதிகாரிடா அப்படின்ற உளவியலுக்கு இவன் தள்ளப்படுறான். பறையர்களாக இருக்கிறவங்க ஐயோ இவங்ககிட்ட புகார் கொடுத்தாலும் வாங்க மாட்டானே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கும் ஆளாயிடுறாங்க.
அப்போ தமிழக அரசு பெரும்பான்மை சாதிகள் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளை மாத்தி போடணும். இப்போ தேவர் கம்யூனிட்டி இருக்கிறவங்க, நாயுடு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அது மாதிரி எடுத்து வந்து வட மாவட்டங்களில் போடணும். வன்னியர்களா இருக்கிறவங்கள, பறையரா இருக்கிறவங்கள வந்து தென் மாவட்டத்தில் போடணும். ஆனா இந்த மாதிரி அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, டிஎஸ்பி எல்லாருமே இப்போ நீங்க வேலூர்ல எடுத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படிதான் இருப்பாங்க. கீழ்மட்டத்துல இருந்து அது எப்படிதான் வந்து அந்த அதிகாரிகள் இருக்கிறானே தெரியாது. ஒரு சின்ன தப்பு ஒரு தாழ்த்தப்பட்டவன் செஞ்சான்னா அடுத்த நிமிஷமே அது அறிவிக்கப்படாத ஒரு சட்டமா இருக்கும். பட்டியலின மக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட நைட்டு 2 மணி 1 மணிக்குனா கூட வீட்டில் வந்து அடிச்சு தும்சம் பண்ணி தூய்மை போட்டுருவான். அதே சாதி இந்துக்கள் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீ ஒரு வாரமா உட்காந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தா கூட ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு கூட அதுக்குள்ள பாதிக்கப்பட்டவன் மனசு மாறி எனக்கு வேணடாப்பா கம்ப்ளைண்ட்டே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கொடுப்பாங்க. இதெல்லாம் சீர் செய்ய வேண்டிய அவசியம் திராவிட மாடல் அரசுக்கு தளபதி ஸ்டாலின் இருக்குது. இது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டம் இருக்கு, சட்டம் மட்டும் போதுமா? ஏன்னா பல வழக்குகள் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. ஆனால் தொடர்ச்சியாக வந்து பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் தண்டனைக்கு உட்பட்டாலும் இந்த பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லைல்ல. இதெல்லாம் பேரளவுக்கு தாங்க எஸ்சி எஸ்டி ஆக்ட் இருக்குதுன்னு. இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட்னா என்னான்னு தெரியாத அதிகாரி இருக்கிறான் காவல்துறையில், இன்ஸ்பெக்டர் தெரியாது. ஆனால் எஸ்சி எஸ்டி ஆக்ட் டிஎஸ்பி தான் போடணும். ஒரு டிஎஸ்பி கிட்ட போய் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஆக்ட் ஒரே டைரக்டாக கேட்பார். அங்கே வேற ஒரு ஜாதிக்காரன் யாருன்னா இருந்தானா ஸ்ட்ரைட்டாக அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் போவார். ஆனால் ஒரு சாதி ரீதியாக அந்த நோக்கத்தோட ஒருத்தர் வெளிப்படுத்தினா கூட எஸ்சி எஸ்டி ஆக்ட் வரும்ன்றது தான் சட்டம். ஆனால் அதுக்குள்ளேயே பார்க்க மாட்டாங்க. அப்படி போட்டுட்டா எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அவன் மேலேயும் ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் போட்டுருவாங்க, ஈக்குவல் பண்ணிப்பாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க, இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி உங்க மேலேயும் கேஸ். இப்போ பாதிப்புக்கு உள்ளானவன் மேலே கேஸ்ன்னு வரும்போது அடுத்தது என்ன காம்ப்ரமைஸ். மேக்சிமம் இதுதான் கோர்ட்டில் நடக்கும். எந்த எஸ்சி எஸ்டி ஆக்டுக்கும் தண்டனை வழங்கப்பட்டதா இது வரைக்கும் வரல. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு தளபதி ஸ்டாலின் தான் வந்து கொஞ்சம் துரிதமாக இந்த வழக்குகளை விசாரித்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இனிமே தான் அது வந்து கொஞ்சம் கூர்த்திட்டப்படணும். ஆனால் அதை விட முக்கியம் தண்டனைகள் மூலமாக ஒருத்தர் திருத்துறது அப்படின்றத விட சாதி இந்துக்கள் மன ரீதியாக தங்களை அவங்க சுய விமர்சனம் பண்ணிக்கணும். உலகத்தில் எவ்வளோ ஆண்டவர்களா இருந்த வெள்ளையர்கள், ரோமானியர்கள் இவங்கெல்லாம் கூட இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாமல் போயிட்டான். அப்பேற்பட்ட கருப்பு இனத்தவர்களை வெள்ளையர்கள் சமாதானம் ஆகும்போது அமெரிக்க அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் அரசு ஒதுக்குது. ஆனா வெள்ளையின மக்கள் இந்த மக்களுக்கு நம்ம கருப்பின மக்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு நாமளும் ஃபண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 1.25 லட்சம் கோடி இந்த மக்களெல்லாம் சேர்ந்து அரசாங்கத்திட்ட கொடுத்து அவங்களோட வளர்ச்சி நிதிக்கு 2.25 லட்சம் கோடி ரூபாய் கருப்பினத்துக்கு கொடுத்தாங்க. ஆனா இங்க பட்டியலின மக்களுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட 12.5 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை இன்னைக்கு வச்சுட்டு இருக்கிறதே சாதி இந்துக்கள் தான். அந்த மனசாட்சி கூட அவங்களுக்கு இல்லாம அது எங்கடா இவங்க கேட்டுற போறாங்க அப்படின்றதுக்காக அங்கங்க இந்த மாதிரி கொலைகளும். இப்ப 8 வழி சாலை திருவண்ணாமலையில போட்டாங்க. அப்போ எல்லாருமே வன்னியர் மக்கள் தான் அங்க இடத்த வச்சிருக்கிறவன், இடத்த கொடுக்காம தர்ணா பண்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் சாதாரணமா போயிட்டு அதிமுக பீரியட்ல போயிட்டு இந்த இடம்லாம் உங்களுதே கிடையாது, இது எல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய டிசி லேண்டு, அதனால கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டு போறீங்களா, நிலத்தை நாங்க பறிமுதல் பண்ணிட்டோமா, ஒரே ஒரு பின்ட்ராப் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப அரசாங்கம் நினைச்சா ஒரே நாள்ல பஞ்சமி நிலங்களை மீட்டு அந்த மக்களுக்கு கொடுக்க முடியும். இதெல்லாம் எந்த அரசுக்கும் கவலை கிடையாது. பஞ்சமி நிலத்தை எடுத்தா சாதி இந்துக்களுடைய ஓட்டு போயிடும், அவ்வளவுதான். கேப்பாரற்ற மக்களா நிலமற்ற மக்களா இருந்தவங்க இப்பதான் ஒரு படி மேல வச்சு முதல் தலைமுறை கொஞ்சம் படிச்சு ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வரக்கூடிய அந்த எண்ணமாவது வந்திருக்குது. அதுக்குள்ள அதுக்கு பொறுக்க முடியாம இத்தனை பழிகளும் இத்தனை வெறுப்புகளும் கொட்டி தீக்கிறாங்க. 2024 ஆண்டுல மட்டுமே 7க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் வந்து பதிவாயிருக்கு. இப்போ ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டங்கள் ஏற்ற சொல்லி பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கோம். ஆனால் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருக்கிற அந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தை தண்டனை கொடுக்கப்படும் சொல்றாங்க. ஆனால் நீங்க சொல்ற வச்சு பார்த்தா அதுலேயே வந்து முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருக்குல்ல. இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டமே முழுசா அமல்படுத்தாதப்ப இந்த ஆவணப்படுகொலைக்கு எதிராக வந்து தனி சட்டம் கேட்கறது எப்படி இருக்கு? இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்குங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு வச்சுக்க,
1997 7 பேர் மேலே வளவல முருகேசன் உள்ளிட்ட 7 பேரை பஸ்ஸில் ஓட 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 வெட்டி தலையை துண்டாக்கி போட்டுட்டு வந்தாங்க. கொன்னவன் யார்? எந்த ஜாதி? தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவன். செத்து போனவன் பட்டியல் ஜாதியை சேர்ந்தவன். அன்றைய திமுக அரசு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுச்சு. அதுக்கப்புறம் தண்டனையும் வந்துடுச்சு. போன ஆட்சியில் எடப்பாடி அரசு அங்கத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்களோட முன்முயற்சியால் அந்த கைதிகள் விடுதலையாக்கப்பட்டாங்க, விடுதலை ஆகிட்டாங்க. இப்போ 2021 தேர்தல் அப்போது அதே அதிமுக அமைச்சர்களும் திமுக அமைச்சர் இருக்கிறவங்க யார்கிட்ட போய் ஓட்டு கேட்குறாங்கன்னா அந்த கொலையிலேருந்து வந்தாங்க பார், அவங்க கிட்ட தான் போய் ஆதரவு கேட்குறாங்க. அப்போ மக்களுடைய மனநிலை எப்படி போகுதுன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களை வெட்டி படுகொலை செஞ்சது பெரிய வீரம், நம்ம சாதியினுடைய அடையாளம். அப்போ திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பெரியார் கொள்கைகளை உள்வாங்கின, அம்பேத்கர் கொள்கைகளை உள்வாங்கின கட்சிகளே அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் நிற்குது. அவங்க அதிமுக அரசு அவங்கள விடுதலை பண்ணிடுச்சு, திமுக அரசு அதை மேல்கோர்ட்டு கொண்டு போகல. அப்போ எங்கள் பார்வைக்கு ரெண்டுமே தப்பு தானே. பாதிக்கப்பட்டது உண்மை, அத்தனைக்கும் அவங்க இறந்து போனவங்க திமுக காரங்க, விடுதலை சிறுத்தைகளும் கிடையாது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் இயக்கமாக தான் இருக்கிறோம், கட்சியாக இல்லை. ஆனால் இதுதான் ஒன்றும் இல்லை, அந்த ஊராட்சி மன்றத்தில் தலைவராக ஒரு எஸ்சி வர்றதா அதுதான். அப்போ இந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆதிக்க சமுதாயங்களுடைய மனநிலை. அதெல்லாம் அடித்து நொறுக்கின்னு அவங்களுடைய மனசுலையும் எங்கள் தலைவர் நல்ல இடத்த பிடிச்சி அரசியல் மைய நீரோட்டத்தில் எல்லாருக்கும் எல்லாமே மனமாற்றம் வேணும் அப்படின்னு அக்செப்ட் பண்ண வச்சு, உங்களை எதிர்க்கிறது எனக்கு ஒரு நிமிஷம் வேலை, ஆனால் உங்களை அக்செப்ட் பண்ணி என்னையும் ஏற்றுக்கோன்னு சொல்கிறது தான் பெரிய கஷ்டம். இத்தனை 35 வருஷத்தில் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா வந்து மிகப்பெரிய அளவில் ரொம்ப பொறுமை காத்து எந்த விஷயத்துக்கும் எமோஷனல் இல்லாமல் வர்றதுக்கு காரணமே, எங்களையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நாங்களும் உங்களை மாதிரி தான், நாங்களும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான். இதை தடுக்கணுன்றது தான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார் அமைப்புகள், ஆதிக்க மனப்பான்மை கொண்ட எல்லாருடைய எண்ணங்களாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு தோழமை கட்சிகளாக பெரியாரிஸ்ட்டுங்க, திமுக மாதிரியான காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் இருக்கிறதுனால எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பள்ளிகளில் வந்து இன்னைக்கு ஜாதிய வன்முறைகள் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து அப்படி ஒளிபரப்பப்படுது. நிறைய பிரைவேட் ஸ்கூலில் வந்து இதை விட அதிகமாக இருக்குது. சாதியும் மதமும் சிபிஎஸ்சி ஸ்கூல் எடுத்திங்கன்னா பெரிய அளவில் இருக்குது. இது கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து பெருசாக மீடியாக்கள் காட்டுது, பெரிய அளவில் காட்டுது. அங்கே இருக்குது, இல்லாமல் இல்லை, அது அந்த காலத்துலேருந்தே தான் இருக்குது. ஆனால் ரொம்ப பிரபலமாக நீங்கள் காமிக்கிறது சோஷியல் மீடியாவிலையும் மெயின் ஸ்ட்ரீம் டிவிலையும் இது போடுறாங்க. ஆனால் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் இந்த என்ன ஜாதி, அங்கே எப்படி மதம் வந்து ரோல் பண்ணுது போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் தெரியும். ஆனால் அவங்க எல்லாம் யாருன்னா ப்ரைவேட்டில் ஃபீஸ் கட்டிட்டு சேர்க்கறதுனால யாரும் வெளியில் சொல்கிறது கிடையாது. அப்படியே அந்த நிர்வாகத்துக்குள்ளே அது புதஞ்சிரும். இல்லை, அரசு பள்ளியோ சிபிஎஸ்சி பள்ளியோ மாணவ மத்தியில் வந்து அதிகப்படியான ஜாதி உணவு ஊட்டப்படுது இல்லை இன்னைக்கு, அது தவறு தானே? அது மாணவர்கள் இல்லை, எல்லா இளைஞர்கள், காலேஜ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. மாணவர்களும் வெறும் அரசு பள்ளி மட்டும் இல்லை, காலேஜ்லேயும் இன்றைக்கி இருக்குது. எந்த காலேஜில் இல்லாமல் இருக்குது? நாங்கள் படிக்கிற காலத்திலே கேங்காக தான் இருப்பாங்க. அந்த நம்ம ஹைகோர்ட்டில் வழக்கறிஞருக்குள்ளவே இந்த ஜாதிக்கு இந்த பேர், இந்த வழக்கறிஞர்கள் ஒரு கூட்டம், இந்த ஜாதிக்கு இந்த பேர் இப்படி இருக்குது. இது முழுக்க முழுக்க இந்த மனநிலைமைக்கு நாம் எல்லாம் பைத்தியக்காரர்களாக அதுக்கு ஆளாயின்னு இருக்கிறோம். இதுக்கு தேவை சட்டங்களும் மிக சிறந்த ஒழிப்பு பிரச்சாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வியை நாம் நிறைய ஊக்குவிக்கணும். எளிய மக்களுக்கு கல்வி சிறந்த முறையில் போய் சேரணும். அதன் மூலமாக தான் எதிர்காலத்தில் நம்மளால் ஒரு நல்ல மனித சமுதாயத்தை உருவாக்க முடியும். இவ்வளோ நேரம் எங்களுக்காக அவங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.